guys, எல்லாருக்கும் வணக்கம். இது நம்ம சேனல் Indujha Instyle. இன்னைக்கு நம்ம சேனல்ல ஒரு ஷாப்பிங் ஹால் வீடியோ தான் பார்க்க போறோம். நான் ஆல்ரெடி ஒரு வீடியோல சொல்லிருப்பேன் என்னோட இயரிங் கலெக்ஷன்ஸ் எல்லாமே நான் உங்களுக்கு காமிக்கிறேன். நான் எங்க வந்து கம்மி ரேட்டுக்கு பர்ச்சேஸ் பண்ணுவேன் அப்படிங்கற டீடைல்ஸ் நான் உங்களுக்கு ஷேர் பண்றேன் அப்படிட்டு. சோ அதுக்கான வீடியோ தான் இது. அண்ட் வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை நீங்க இதுவரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படினா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இது மாதிரியான ஷாப்பிங் ஹால் ப்ராடக்ட் ரிவ்யூ, மேக்கப், ஸ்கின் கேர், ஹேர் கேர், பியூட்டி டிப்ஸ் இது ரிலேட்டடான வீடியோஸ் போஸ்ட் பண்ணுவேன். ஓகே, இப்போ வாங்க நான் எங்கே போய் கம்மல் வாங்குறேன், என்னென்ன கலெக்ஷன்ஸ் வாங்குறேன், என்ன ரேட்டுக்கு வாங்குறேன் அப்படின்ற டீட்டெயில்ஸ் எல்லாமே தெரிஞ்சுக்கலாம். இப்போ நான் ரெடி ஆகிட்டேன். நான் என் பையன் ஹஸ்பண்ட் 3 பேரும் பைக்கில் தான் போக போகிறோம். ஸோ போகிற ரூட் அதையும் உங்களுக்கு காமிக்கிறேன். கோயம்புத்தூரில் நான் 3 வருஷத்துக்கு மேலே இருக்கேன். எனக்கு தெரிஞ்சு இவ்வளோ அழகழகான கலெக்ஷன்ஸ் இந்த ரேட்டில் கம்மல் வந்து உங்களுக்கு வேறு எங்கேயுமே கிடைக்காது. ஸோ கோயம்புத்தூரில் உங்களுக்கு ரிலேட்டிவ்ஸ் இல்லை ஃப்ரெண்ட்ஸ் யாராவது இருந்தால் நீங்கள் உடனே கால் பண்ணி இந்த மாதிரி எனக்கு வாங்கி கொரியர் அனுப்புங்க, இல்லை வீட்டுக்கு வரும்போது வாங்கிட்டு வாங்க அப்படின்றத நீங்கள் தாராளமாக சொல்லிடலாம். நீங்கள் இந்த வீடியோ பார்த்ததும் நீங்கள் அதை தான் பண்ணுவீங்க, எனக்கு தெரியும். இப்போ வந்து பார்த்திங்கன்னா கரெக்டாக நான் ஆர்எஸ்புரத்துலேருந்து காந்தி பார்க் தாண்டி போயிட்டுருக்கேன். நீங்கள் நினைக்கிற மாதிரி பெரிய டிபார்ட்மெண்ட் ஸ்டோரோ ஃபேன்சி ஸ்டோரோ காமிச்சு இங்கே தான் பர்ச்சேஸ் பண்ணினேன் அப்படின்ட்டு காமிக்க போகிறது கிடையாது. டவுன் ஹாலில் ஸ்டாண்டு போட்டு அங்கங்கே கம்மல் விற்பாங்க. நான் அங்கே தான் பர்ச்சேஸ் பண்ணேன். இப்போயும் அங்கே தான் வாங்குறதுக்கு போயிட்டுருக்கேன். இது வரைக்கும் நான் ஒரு 3 or 4 டைம்ஸ் கிட்ட நான் அங்கே பர்ச்சேஸ் பண்ணியிருப்பேன். என்னென்ன கம்மல் கலெக்ஷன்ஸ் நான் வாங்கி வச்சுருக்கேன். ஸோ இது எல்லாமே நான் வீடியோட எண்டில் நான் உங்களுக்கு காமிக்கிறேன். கோயம்புத்தூர் டவுன் ஹாலில் அங்கங்கே ஸ்டாண்டு போட்டு விற்றுட்ருப்பாங்க. நம்ம தேடி அலைய வேண்டிய அவசியம்லாம் கிடையாது. நம்ம கண்ணில் தட்டுப்படுற மாதிரி தான் இருக்கும். போன டைம் நான் பர்ச்சேஸ் பண்ணும்போது போத்தீஸ்க்கு முன்னாடி போத்தீஸ் என்ட்ரன்ஸ்கிட்டே வச்சு விற்றுட்ருந்தாங்க. டிராஃபிக் வேறு, பைக் பார்க் பண்ணுறதுக்குலாம் இடமே இல்லை. ஸோ நீ இறங்கி போய் வாங்கிட்டு வந்துடு அப்படின்ட்டு என் ஹஸ்பண்ட் சொன்னாங்க. ஸோ நான் இறங்கி போய் ஒரு 4 பேரோ 5 பேரோ கம்மல் வாங்கிட்டு வந்தேன்னு நினைக்கிறேன். ஓகே, இப்போது டவுன் ஹால் வந்தாச்சு. டவுன் ஹாலில் இருக்கக்கூடிய போத்தீஸ் கிட்ட போய் பார்க்கலாம் அந்த கம்மல் ஸ்டாண்டு இருக்கா என்ன அப்படின்ட்டு. ஏன்னா லாஸ்ட்டாக போத்தீஸ் என்ட்ரன்ஸ் கிட்ட தான் அந்த கம்மல் ஸ்டாண்டு இருந்துச்சு. அந்த கம்மல் ஸ்டாண்ட்லேருந்து தான் நான் ஒரு 4-5 பேர் வந்து கம்மல் வாங்கினேன். சரி, ஸ்ட்ரைட்டாக வந்து போத்தீஸ் கிட்டே போய் பார்க்கலாம். போத்தீஸ் கிட்ட கம்மல் ஸ்டாண்டு இல்லை அப்படின்னா சென்னை சில்க்ஸ் இல்லை வேறு ஏதாவது ஷாப் கிட்ட போய் பார்க்கலாம். இந்த மாதிரி பெரிய பெரிய கடை பக்கத்தில் தான் அந்த ஸ்டாண்டு இருக்கும். போத்தீஸ் கிட்ட வந்து பார்த்தோம். போத்தீஸ் கிட்ட அந்த கம்மல் ஸ்டாண்டு இல்லை. சரி, நெக்ஸ்ட்டு சென்னை சில்க்ஸ் பக்கத்தில் போய் பார்க்கலாம், அங்கே கண்டிப்பாக இருக்கும் அப்படின்னு நினச்சிட்டு போனோம். நாங்கள் நினச்ச மாதிரியே சென்னை சில்க்ஸ் பக்கத்தில் அந்த ஸ்டாண்ட் இருந்தது. அதை உங்களுக்கு காமிக்கிறேன் வாங்க. ஓகே, இப்போ கம்மல் வாங்குறதுக்கு கம்மல் ஸ்டாண்டை கண்டுபிடிச்சி வந்தாச்சு. எப்பயுமே போத்தீஸ் கிட்டே இருக்கும், இன்றைக்கி என்னமோ சென்னை சில்க்ஸ் கிட்டே இருக்குது. சரி, எங்கே இருந்தால் என்ன பரவாயில்ல, நமக்கு கம்மல் தான் வேணும் அப்படின்ட்டு என்னென்ன கலெக்ஷன்ஸ் இருக்குது அப்படின்றத வெறித்தனமாக பார்க்க ஆரம்பிச்சிட்டேன். நிறைய கலெக்ஷன்ஸ் நான் வாங்கிட்டேன். ஸோ என்கிட்ட இல்லாததாக பார்த்து வாங்கணும் அப்படின்றதுல ரொம்பவே கான்சியஸாக இருந்தேன். பட் எனக்கு வந்து இந்த மாதிரி ரவுண்டு கம்மல்லாம் வந்து அதிகமாக பிடிக்காது. கொஞ்சம் வந்து ஜும்கா, அப்புறம் இந்த லைனாக தொங்குற மாதிரி, ஸோ இந்த மாதிரி கம்மல் தான் நான் அதிகமாக வந்து ஃபோக்கஸ் பண்ணுவேன். இந்த மாதிரி கம்மல் தான் நான் லைக் பண்ணுவேன். இந்த ஸ்டாண்ட் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ரொட்டேட் பண்ணி பார்க்குற மாதிரி இருக்கும். ஸோ 4 சைடுமே நீங்கள் ரொட்டேட் பண்ணி என்னென்ன கலெக்ஷன்ஸ் இருக்குது அப்படின்றத பார்க்கலாம். எல்லாமே வந்து உங்களுக்கு 30 rupees 40 rupees அப்படி தான் இருக்கும். நான் வாங்கின கம்மல் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா 30 rupeesல உள்ளது தான் வாங்கினேன். எல்லாமே பார்த்திங்கன்னா ஒரே ரேட்டு தான். பாருங்கள், சென்னை சில்க்ஸ் பக்கத்துலேயே இருக்குது இந்த ஸ்டாண்டு. இப்போ நான் ஒரு 9 பேர் வாங்கியிருப்பேன் அப்படின்னு நினைக்கிறேன். வீட்டுக்கு போயிட்டு நான் என்னென்ன கம்மல் வாங்கியிருக்கேன் அப்படின்றத நான் உங்களுக்கு காமிக்கிறேன். 9 பேர் வாங்கியும் எனக்கு வந்து சாட்டிஸ்ஃபை ஆகலை. வேறு ஸ்டாண்ட் எதுவும் இருக்கா பாருங்கள் அப்படின்ட்டு என் ஹஸ்பண்ட்ட சொன்னேன். அவங்க தேடிட்டு இருந்தாங்க. பட் கண்ணில் தட்டுப்படல, இந்த ஒரே ஸ்டாண்டு தான் தட்டுப்பட்டுச்சு. சரி, வீட்டுக்கு போயிடலாம் அப்படின்ட்டு பிளான் பண்ணிட்டோம். அப்புறம் வீட்டுக்கு போகிற வழியில் காரப்பொரி வண்டியில் வச்சு விற்றுட்டு இருந்தாங்க. காரப்பொரினா எனக்கு ரொம்ப பிடிக்கும். சரி, அதுலேயும் ஒரு 20 ரூபாய்க்கு வாங்கிக்கலாம் அப்படின்ட்டு அதுவும் வாங்கிட்டு அதுக்கப்புறம் தான் வீட்டுக்கு போனோம். ஓகே, இப்போ வீட்டுக்கு வந்தாச்சு. நான் என்னென்ன கம்மல் வாங்கியிருக்கேன் அப்படின்றத உங்களுக்கு காமிக்கிறேன். கம்மல் வந்து இந்த மாதிரி கவரில் போட்டு தான் தருவாங்க. 2 கவர் நிறையா எனக்கு வந்திருந்தது. 9 பேர் வாங்கியிருந்தேன்.
ஸோ ஃபஸ்ட்டு கம்மல் வந்து பார்த்திங்கன்னா இதுதான் ஜும்கா டைப்பு. மேலே வந்து எனக்கு ரவுண்டாக இருக்கிறத விட இந்த மாதிரி வேறு ஏதாவது டிசைனில் கீழே வந்து ஜும்கா மாதிரி அந்த இது இருந்தால் எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஸோ டிசைன் வந்து மேலே மட்டும் மாறிட்டே இருக்கணும், பட் கீழே வந்து அந்த ஜும்கா மாதிரி அந்த ரவுண்டு அப்படி இருந்தால் எனக்கு ரொம்ப பிடிக்கும். இந்த கம்மல் வந்து எனக்கு பார்த்தது பிடிச்சிருந்துச்சு, ஃபினிஷிங் நல்லா இருந்துச்சு, ஓவரால் நல்லா இருந்துச்சு பார்க்குறக்கு. சரின்ட்டு இந்த ஒரு கம்மல் வாங்கியிருந்தேன். நெக்ஸ்ட்டும் வந்து பார்த்திங்கன்னா ஜும்கா டைப் தான். மேலே வந்து இந்த மாதிரி இலையாக போட்டு வித்தியாசமாக இருந்துச்சு, இதுவும் பார்க்குறக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. கீழே வந்து அந்த ஜும்கா மாதிரி இருந்தது, மேலே அந்த இலை இருந்தது. சரி இது டிஃப்ரெண்ட்டாக இருக்கே, ட்ரை பண்ணலாம் அப்படின்ட்டு இதுவும் வாங்கிட்டேன். அடுத்ததும் பாருங்கள் ஜும்கா டைப் தான். மேலே வந்து இந்த மாதிரி ஃப்ளவர் மாதிரி இருந்தது. இது வந்து என்கிட்ட இல்லவே இல்லை, நான் இது போட்டு பார்த்தது கூட இல்லை. சரி டிஃப்ரெண்ட்டாக இருக்குது, ட்ரை பண்ணலாம் அப்படின்ட்டு இந்த ஒரு கம்மல் வாங்கியிருந்தேன். இப்போ உங்களுக்கு 3 கம்மல் காமிச்சிருக்கேன். நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா இது வந்து பார்த்திங்கன்னா மல்டி கலரில் இருக்குது. மல்டி கலரில் இருந்தால் நம்ம என்ன ட்ரெஸ்க்கு வேணால் மேட்ச் பண்ணிக்கலாம், என்ன கலரில் இருக்க ட்ரெஸ்க்கு வேணால் போட்டால் நல்லா எடுப்பாக இருக்கும். ஸோ மல்டி கலரில் இருக்கிறனால இதை பிக் பண்ணேன். சரி மல்டி கலரில் ஒன்று இருக்கட்டும், ப்ளைனாக ஒன்று இருக்கட்டும் அப்படின்ட்டு இந்த மாதிரி கோல்டு கலரில் இருக்கிறதும் ஒன்று பிக் பண்ணேன். எல்லாமே 30 rupees தான் நான் வாங்கியிருக்க கம்மல் எல்லாமே. இந்த ரேட்டில் இந்த மாதிரி கலெக்ஷன்ஸ் உங்களுக்கு வேறு எங்கேயாவது கோயம்புத்தூரில் கிடைக்கும் அப்படின்றது தெரிஞ்சிச்சு அப்படின்னா கமெண்டில் சொல்லுங்கள். நான் நெக்ஸ்ட் டைம் விசிட் பண்ணி பார்த்துட்டு உங்களுக்கு நான் எப்படி இருக்குது அப்படின்றத ஷேர் பண்ணுறேன். ஓகே, நெக்ஸ்ட்டு கம்மல் இந்த மாதிரி ஹனி கலர் ஸ்டோன்ஸ் வச்ச மாதிரி ஒன்று பிக் பண்ணியிருந்தேன். அப்புறம் இந்த மாதிரி மயில் டிசைன்ஸ் வர கம்மல் எல்லாமே எனக்கு ரொம்ப பிடிக்கும். கம்மல்னு இல்லை, எனக்கு வேறு எதுலனாலும் ட்ரெஸ்ஸில் கிளிப்ஸில் ஸோ இந்த மாதிரி மயில் டிசைன்ஸ் வந்தால் எனக்கு ரொம்ப பிடிக்கும். அதனால் இந்த மாதிரி மயில் டிசைன்ஸ் வர மாதிரி கம்மல்ஸ் வந்து நிறையவே பிக் பண்ணியிருப்பேன். இந்த கம்மலில் ஜும்கா கிட்ட பிளாக் கலரில் மணி மாதிரி இருக்கிறனால நம்ம பிளாக் ட்ரெஸ்க்கு எல்லாமே மேட்ச் பண்ணிக்கலாம். அப்புறம் இந்த ரவுண்ட் டைப் வாங்க மாட்டேன் அப்படின்னு சொல்லியிருந்தேன். சரி ஒன்று மட்டும் இருக்கட்டும் அப்படின்ட்டு வாங்கியிருக்கேன். ஏன்னா ஆல்ரெடி ஒன்று வாங்கியிருக்கேன், அதை நான் உங்களுக்கு காமிக்கிறேன். அப்புறம் ஓவரால் நான் இன்றைக்கி வாங்கின கம்மல் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா இதுதான். 9 பேர் வாங்கியிருக்கேன். ஒவ்வொரு கம்மலுமே வந்து பார்த்திங்கன்னா 30 rupees தான். எல்லா கம்மலும் சேர்த்து 270 ரூபா ஆச்சு. ரவுண்டாக 300 ரூபாய்க்கு வாங்கிடலாம் அப்படின்னு தான் நினச்சேன். சரி எதுக்கும் இருக்கட்டும் அப்படின்ட்டு 30 ரூபா வாங்கி வச்சுருந்தேன். அதில் 20 ரூபாய்க்கு காரப்பொரி வாங்கியாச்சு. ஓகே, இந்த கம்மல் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா நான் போன டைம் போத்தீஸ் என்ட்ரன்ஸ் கிட்ட இருந்து வாங்கினேன் அப்படின்னு சொன்னேன் பார்த்திங்களா, அந்த கலெக்ஷன்ஸ் தான். இது எல்லாமே இப்போ பார்க்கலாம். போன டைம் நான் வாங்கின கம்மல்ல இந்த மயில் டிசைன் கம்மல் வந்து எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்ச ஒரு கம்மல். இது வந்து வாங்கும்போதே எனக்கு அந்த ஒரு மணி இல்லாமல் தான் இருந்தது. பட் பரவாயில்ல, எனக்கு டிசைன் ரொம்ப பிடிச்சதுன்னா அது காதில் போட்டால் பெருசாக ஒன்றும் அது இல்லாத மாதிரி தெரியல. அதனால் நான் சரி ஓகே அப்படின்ட்டு வச்சுக்கிட்டேன். நெக்ஸ்ட்டு கம்மல் பாருங்கள், இதுவும் ஒரு மயில் டிசைன் தான். இது வந்து அதை விட கொஞ்சம் சைஸில் வந்து சின்னது, குட்டி கம்மல். கீழே வந்து இந்த மாதிரி பிளாக் கலரில் மணிமணியாக இருக்கிறனால நம்ம எல்லா ட்ரெஸ்க்குமே மேட்ச் பண்ணிக்கலாம். பிளாக் ட்ரெஸ் அப்புறம் எந்த ட்ரெஸ்க்கு வேணால் மேட்ச் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு கம்மல் பார்த்திங்கன்னா இது ஒரு ஹூக்ஸ் டைப்பு கொக்கி கம்மல். இதில் வந்து இந்த மாதிரி ஸ்டோன் இருக்குது. அப்புறம் கொஞ்சம் லெங்க்த்தியாக இருக்கும், நமக்கு ஷோல்டர்கிட்ட இடிக்கிற அளவுக்கு இருக்கும் இதோட லெங்க்த்து. இது வந்து வேறு ஏதாவது மாடர்ன் ட்ரெஸ் இல்லை வெஸ்டர்ன் அவுட்ஃபிட்டுக்கெலாம் ரொம்ப சூட் ஆகும். சரி எதுக்கும் இருக்கட்டும் அப்படின்ட்டு இதில் ஒரு பேர் வாங்கியிருந்தேன். இந்த கம்மல் பார்க்குறதுக்கு கொஞ்சம் கஜாமுஜான் இருக்குது. உங்களுக்கு கரெக்டாக காமிக்கிறதுக்கு கூட எனக்கு தெரியல, ஏன்னா ஒரு டைரெக்ஷனில் இருக்குது. பட் காதில் போட்டால் ரொம்ப சூப்பராக இருக்குது. நெக்ஸ்ட்டு ஜும்கா டைப்பு. இது லெங்க்த்தியாக இருக்கும், உங்களுக்கு ஜும்கா மாதிரி கொஞ்சம் குட்டியாகவும் இல்லாமல் இந்த ஹூக்ஸ் டைப் காமிச்சேன் பார்த்திங்களா, அந்த அளவுக்கும் இல்லாமல் கொஞ்சம் லெங்க்த்தாக இருக்குது. சரி டிஃப்ரெண்ட்டாக இருக்குது அப்படின்ட்டு இதுவும் வாங்கியிருந்தேன். ஒரு கம்மல் வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி கோல்டு கலரில் மேலே வந்து மயில் டிசைன் போட்ட மாதிரி இருந்துச்சு, நல்லா இருந்துச்சு. அண்ட் ஃபினிஷிங் அந்த ஓவரால் குவாலிட்டி எல்லாமே சூப்பராக இருக்குது. 30 rupeesக்கு நல்ல ஒரு குவாலிட்டியான கம்மல் கிடைக்கிது அப்படின்னா கண்டிப்பாக வாங்கிடலாம். சரி ஓகே, உங்களுக்கு ஒரு டவுட் இருக்கும், 30 rupeesக்கு இவ்வளோ அழகான கம்மல் கிடைக்கிது, பட் இது எவ்வளோ நாள் வந்து இருக்கும், இதோட குவாலிட்டி எப்படி இருக்கும் அப்படின்ற மாதிரி உங்களுக்கு ஒரு டவுட் இருக்கும். இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்க இந்த செட் கம்மல்ஸ் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா நான் வாங்கி 1 வருஷத்துக்கு மேலே ஆச்சு, அதாவது 1.5 வருஷம் இருக்கும். ஸோ இப்போ உங்களுக்கு வீடியோவில் காமிச்சிட்ருக்கேன். அதே குவாலிட்டி நான் வாங்கும்போது எப்படி இருந்துச்சோ அதே மாதிரி தான் இருந்துச்சு. இது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ஒரு டப்பாவில் ஒரு கவரில் போட்டு வச்சுருந்தேன். நம்ம கம்மல்லாம் வெளியே போட்டு வச்சுருந்தோம் அப்படின்னா கருத்து போயிடும். ஒரு டப்பாவில் போட்டு வச்சுருந்தோம் அப்படின்னா கருத்து போகாது. நம்ம வாங்கும்போது எப்படி இருக்கோ அதே மாதிரி தான் இருக்கும். இந்த ஜும்காலாம் வாங்கி 1.5 வருஷம் ஆச்சு. அந்த முத்து உதிரலை, அந்த கலர் வந்து ஃபேட் ஆகலை, எதுவுமே ஆகலை. அப்படியே நான் வாங்கினது எப்படி இருக்கோ அதே மாதிரி தான். பட் இந்த கம்மல்லாம் வந்து பார்த்திங்கன்னா அடிக்கடி யூஸ் பண்ணிட்டேன். இந்த கம்மல்லாம் நான் ஏதோ ஒரு வீடியோவில் கூட நான் போட்டிருப்பேன்னு நினைக்கிறேன். கீழே இந்த மாதிரி மல்டி கலரில் இருக்கிறனால நம்ம எந்த ட்ரெஸ்க்கு வேணால் மேட்ச் பண்ணிக்கலாம். ஸோ அதுக்காக வாங்கினது தான். 1.5 வருஷத்துக்கு மேலே ஆச்சு ஹானஸ்ட்டாக சொல்லப்போனால். இப்போ நான் காமிச்ச கலெக்ஷன்ஸ் எல்லாமே உங்களுக்கு பிடிச்சிருக்கு, நீங்கள் வாங்கணும் அப்படின்னு விருப்பப்பட்டீங்கன்னா கோயம்புத்தூர் எப்போயாவது வரீங்க, வேறு ஏதாவது வேலை விஷயமா இல்லை ஃப்ரெண்ட்ஸ் வீட்டுக்கு ரிலேட்டிவ்ஸ் வீட்டுக்கு நீங்கள் வரீங்க அப்படின்னா ஒரு நாள் கண்டிப்பாக நீங்கள் டவுன் ஹாலில் போய் நான் சொன்ன பிளேசஸை விசிட் பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக உங்களுக்கு இந்த மாதிரியான கலெக்ஷன்ஸ் கிடைக்கும் இந்த ரேட்டில். அண்ட் இந்த மாதிரி 2-3 டப்பாவில் குட்டி குட்டி கம்மல் வந்து நான் போட்டு வச்சுருக்கேன். ஆப்வியஸ்லி இதெல்லாம் வேறு இடங்களில் வேறு ரேட்டில் வாங்கின கம்மல். இதெல்லாம் நான் உங்களுக்கு காமிக்க விருப்பப்படலை. எனக்கு இப்போ ரீசெண்டாக இந்த கம்மல் ஸ்டாண்டில் போய் 30 rupees கொடுத்து இந்த மாதிரி கம்மல் வாங்குறதா ரொம்ப சாட்டிஸ்ஃபேக்ஷனாக இருக்குது, ஹாப்பியாகவும் இருக்குது.
இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குது அப்படின்னா லைக் பண்ணுங்கள். நம்ம சேனல் இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணலாம் அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோ பார்க்கலாம். பாய்.